Vivo brand Vivo V15 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மொபைல் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க Vivo Next அப்புறமேட்டு Vivo V11 Pro அப்படின்ற அந்த மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்புறமேட்டு பாப்அப் கேமரா அப்படின்றதுலாம் இருந்தாலும் அந்த மொபைலில் சில குறைகள்லாம் இருந்துச்சு. இந்த மொபைலில் அந்த மாதிரி குறைகள்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த மொபைலில் இருக்க சில ஃபியூச்சர்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 கரெக்டாக சொன்னால் 28,999 ஒன்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 29,000 இந்த மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 29,000 இந்த மொபைலில் என்ன தான் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன், Kzim, வெல்கம் பேக் டு மை சேனல் Kzim Tech. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் Vivo V15 Pro மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறமேட்டு ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மொத்தமாக சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மொபைலோட ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பம். 6.4 இன்ச், கரெக்டாக சொன்னால் 6.39 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMO LED ஸ்க்ரீன். அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை நீங்கள் எங்கிட்டு தேடி பார்த்தாலும் உங்களுக்கு நாச்சோ இல்லை பஞ்ச் ஹோல் ஓட்டையோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம் இதில் கொடுத்துருக்க மாடல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் வந்து கேமரா இல்லை, இயர்பீஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பட் இது எல்லாமே இருக்குது. இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது வந்து கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்வைங் அப்படின்னு மேலே வருது. நெக்ஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான் அந்த மொபைலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராக்கு போவோம். செல்ஃபி கேமரா பார்த்தோன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட மொபைல் இந்த ஷூட் பண்ணியிருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வெறும் 20 மெகாபிக்சல் தான். ஸோ 32 மெகாபிக்சல் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபி கேமரா இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. 1.8 அப்பாச்சரில். இது வந்து ஒரு பாப்அப் கேமரா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஓப்பன் பண்ணோன்னா இது வந்து பாப்அப் ஆகி மேலே வரும். திருப்பி எழுத்துனா இது உள்ளே போகுமா இல்லைன்னு எனக்கு தெரில, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. மொபைல் கிடச்சிச்சுன்னா அமுத்தி பார்க்கணும். இந்த செல்ஃபி கேமராவில் நம்மளால் 1080 பிக்சல் வரையும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேக் கேமராவில் போவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேமரா இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு 3 கேமரா. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இது வந்து சேர்ந்தாப்புல மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இந்த கேமராஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெட்மி Note 7 பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது 12 மெகாபிக்சல் தான். இதுலேயும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது நிஜமாவே வந்து ஒரு 48 மெகாபிக்சல் கொண்ட ஒரு கேமரா. நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சார் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் வந்து எதை ஹைலைட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 48 மெகாபிக்சல் கேமரா சொல்லுவோம். ஸோ 48 மெகாபிக்சல்ன்றது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக சூப்பராகவே மொபைல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் இருக்க வைட் ஆங்கிள் லென்ஸ் சொல்லவே வேணாம். 120 டிகிரியில் வந்து வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நைட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ ஒரு மோடு இருக்காமா. அதனால என்னன்னா லைட்டே ஆஃப் பண்ணியிருந்தாலும் லைட் எல்லாம் போட்டு காட்டுமா. ஆல்ரெடி நிறைய ஃபோனில் இருக்குது. ஆனால் இதில் எப்படி அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மொபைலை நான் யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் பேஜ்லேயோ நான் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் மொபைலோட ப்ராசஸர் போகலாம். ஸ்னாப் ட்ராகனோட ஒரு புது ப்ராசஸர் வந்து இந்த மொபைலில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ட்ராகன் 675. புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக ஸ்னாப் ட்ராகனில் வந்து சிப்செட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஃப்ளாக்ஷிப் அப்படின்றாங்க. 800 சீரியஸில் போகுது. இது என்னென்னா இடையில ஒரு 675 அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராசஸர் கொண்டு வராங்க. இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது இன்னும் வரையும் எனக்கு சரியாக தெரியலை. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டும் வந்துட்டு 256GB வரையும் நீங்கள் உங்களால் மெமரி கார்டு வந்து எக்ஸ்டர்னல் வந்து போட்டுக்க முடியும். இந்த மொபைல் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு வந்து Android 9 தான் வரும். மொபைலோட பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னா 3700 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. பேக் சைடில் பார்த்தோன்னா மொபைல் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. மேக்ஸிமம் விவோ பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுற எல்லா மொபைல் V11 ஆல்ரெடி எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பிளாஸ்டிக்ல இருந்தாலும் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. ப்ரீமியமாக தான் இருக்கும் லுக் வைஸ். ஓகே, பட் நல்லா தான் இருக்கும். பட் வந்து மெட்டல் ப்ரீமியமா இல்லை பிளாஸ்டிக் ப்ரீமியமா, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். மெட்டல் கொடுத்தா நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு? ஸோ மெட்டல் கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாது, உடையாது, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக் வைஸில் வந்து பிளாஸ்டிக் பாடிஸ்லாம் நல்லா இருக்கா இல்லை
மெட்டல் பாடிஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஓரளவுக்கு மொபைலில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க கேமரா. ஸோ ஒரு பாப்அப் கேமரா பார்க்க அழகாக இருக்குது. நம்ம எங்கேயாவது போயிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அழுத்தினோட வச்சுக்கோங்களேன், அப்படியே சொயங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரும். அதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு நிஜமாவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்க டிஸ்பிளே. ஸோ ஃபுல் டிஸ்பிளே நாச்சோ எதுவுமே கிடையாது அப்படின்றப்போ வந்து ஒரு டிஸ்பிளே லுக் வைஸும் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பேக்கில் கேமரா 48 மெகா பிக்சல். ஸோ சூப்பராக வந்து ஃபோட்டோஸும் பயங்கரமாக எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னாப் ட்ராகனோட ஒரு புது சிப்செட் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த மொபைலில் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு சரியாக படலை. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட ப்ரைஸ். ஸோ 29,000 இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், இருந்தாலும் 29,000 வந்து ஒரு 25,000 வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த மொபைல் வந்து நல்லபடியாக சேல் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் சி சார்ஜர் கூட கொண்டு வரல. என்னத்த சொல்கிறது, புதுசால ஒரு சைடில் பார்த்தா புதுசான இனோவேஷன்லாம் கொண்டு வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பழசு பட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒன்று சேர்க்குறாங்க. என்ன கலப்படத்தில் இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னே தெரியல. சரி, ஓகே காய்ச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக எனக்கு தெரியும் விவோ வந்து நமக்கு ப்ராடக்ட்லாம் கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சத்தியமாக தரமாட்டாங்கன்னு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.